பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தவறான காரியங்களை நான் செய்துட்டேன், ஏதோ ஒரு பாவத்துக்குள்ள நான் விழுந்து போயிட்டேன், இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு குற்ற மனசாட்சியோட நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு நினைச்சு நீங்க கவலையோட இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 37வது அதிகாரம் 24வது வசனம். Psalm chapter 37 verse 24. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். Though he fall, he shall not be utterly cast down, for the Lord upholds him with his hand. ஹல்லேலூயா. இன்றைக்கு வேத வசனம் சொல்கிறது, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல நீங்க பாவத்துக்குள்ள அடிமைத்தனத்துக்குள்ள நீங்க போயிருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு காரியத்துல நீங்க தவறான காரியங்களை நீங்க செய்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு தவறான பாதைக்குள்ள நீங்க போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு வேத வசனம் சொல்கிறது, கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலையை தருவார். அவர் உங்களை பாதுகாப்பார், அவர் தமது கையினால் உங்களை தாங்குகிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஐயோ நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேனே, ஐயோ இந்த பாவமான ஏதோ ஒரு பாதைக்குள்ள நான் வந்துட்டேனே நினைச்சு நீங்க கலங்கி போயிருக்கிற இந்த சூழ்நிலையில நீங்க செய்ய வேண்டியது, இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னிங்க, ஏசப்பா எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கின்ற பொழுது இயேசு உங்களை தாங்குவார். இயேசு உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு துவங்கி வைப்பார். ஏசப்பா உங்களை மன்னிக்கிற தேவன். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. குற்ற மனசாட்சியோட நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் நிம்மதியே இல்லாதது போல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் நான் மன்னிச்சிட்டேன், இனி நீ பாவம் செய்யாத, இனி நீ சந்தோஷமாக இரு, இனி நீ தீமையான காரியங்களை செய்யாத அப்படின்னு சொல்லி இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் உங்களை வெறுக்கவே மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களோட கூட இருக்கிறார், அவர் உங்களை நேசிக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க, எந்த காரியத்தை குறிச்சும் நீங்க கவலைப்படாதீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். இயேசு உங்களுடைய பாவங்களை மன்னிச்சிட்டாரு. இயேசு உங்களுக்காக அவர் புதிய புதிய காரியங்களை அவர் ஏற்படுத்தி தருகிறார். இனி நீங்க தீமையான காரியங்களை செய்யாம நன்மையான காரியங்களை செய்யுங்க. அனுதினமும் நீங்க ஏசப்பாவை தேடுங்க. நிச்சயம் ஏசப்பா உங்களுக்கு புதிய காரியங்களை அவர் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களையும் செய்வார். புதிய புதிய காரியங்கள் துவங்கும். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்களோட நீங்க கூட இருக்கிறீங்க. ஆண்டவரே ஏசப்பா, பிள்ளைங்க இந்த நாள்ல சோர்ந்து போயிருக்கிறாங்க, குற்ற மனசாட்சியோட இருக்கிறாங்க. இயேசுவே நீங்க பிள்ளைங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க. நீங்க பிள்ளைங்களோட கூட இருந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம், பாவமான வாழ்க்கையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை இதிலேயே முடிஞ்சிரும் சொல்லி நீங்க இன்னைக்கு ஏதோ ஒரு குற்ற மனசாட்சியோடு ஏதோ ஒரு கவலையோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை வைத்திருக்கிறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களோட பேசியிருக்கிறார். எழும்புங்க, பாவத்தை விட்டு விலகி போங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். அவரிடத்துல போய் ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு புதிய காரியத்தை துவங்கி வைப்பார். உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Have a joyful day.